நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் 50 மீட்டர் தூரத்திற்கு கடல் உள்வாங்கியிருக்கிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் 50 மீட்டர் தூரத்திற்கு கடல் உள்வாங்கி காணப்படுகிறது. இதனை உடனுக்குடன் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடல் உள்வாங்கியதால் கடற்கரையானது சேரும் சகதியுமாக காணப்படுகிறது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு நாகையிலிருந்து எமது செய்தியாளர் பிரவீன்குமார் இணைகிறார். வணக்கம் பிரவீன்குமார், இது குறித்தான விரிவான விவரங்கள். நிச்சயமாக சார்லதா, வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி உள்ள நிலையில டெல்டா மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யணும் வானிலை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த நிலையில் நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடற்பகுதியில கடல் 50 மீட்டருக்கு கடல் உள்வாங்கி சேரும் சகதியமாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் கடல்ல அமைதியா இருந்தாலும் கடல்ல பலத்த காற்று வீசி வருவதால் மீனவர்கள் ஒரு அச்சம் தெரிவிச்சிருக்காங்க. இது புயலுக்கான ஒரு அறிகுறின்னு அச்சம் தெரிவிச்சிருக்காங்க. இதே நேரத்துல அதிக கனமழை பெய்யுங்கிற காரணத்தினால மீனவர் யாரும் ஒரு 8 நாட்களாக மீன் பிடிக்க செல்லாம தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. சார்லதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.